Praise God. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். The thief come not but to steal and to kill and to destroy. I am come that they might have life and they might have it more abundantly. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொருக்கும் வராது. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேற எதற்கும் அவன் வருவதில்லை. ஆனால் நானும் என்று இயேசு சொல்கிறார், நான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்றார். இன்னைக்கு அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உயர்ந்த வாழ்க்கை குறித்து நம்மளோட பிளஸிங், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு அவருடைய வழிதோடுதல், வாழ்க்கையின் வழிதோடுதலை குறித்து பார்க்க போறோமே. பிரைஸ் காட். உயர்ந்த வாழ்க்கை வழிதோடுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கு. தேவன் வழிதோடுகிற வாழ்க்கையா அதை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பிரைஸ் காட். அதுக்கு அவர் சொல்றாரு, திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். அது உண்மை இல்லையா? அப்ப நாம நினைச்சுக்கணும், நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா பேசிக்கா திருடன் அப்படின்னு சொன்னோன்னு சாத்தான நம்ம நினைச்சுக்கிறோம். அவன் தான் வரான், அவன் தான் எங்களை திருடுறான், அவன் தான் எங்களை கொள்றான், அவன் தான் எங்களை அழிக்கிறான். எனக்கு அழிக்கிறான்? என்னுடைய சமாதானத்தை திருடுறான், என்னுடைய சந்தோஷத்தை திருடுறான், என்னுடைய ரட்சிப்பை திருடுறான், என்னுடைய வாழ்க்கைய அவன் கொள்றான், அழிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய நேரத்துல இன்னைக்கு இன்னொரு கான்டெஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். திருடன் சொல்லும் பொழுது திருடவும் கொல்லவும் அழிக்க வருங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்துல முழுக்க அவர் மெய்ப்பனை குறித்தும் ஆடுகளை குறித்தும் பேசிட்டு வராரு. மெய்ப்பன் ஆடுகளை குறித்து 1வது வசனத்துல பார்க்கிறோம். சொல்றாரு, நானே நல்ல மெய்ப்பனா இருக்கிறேன். ஐ அம் தி குட் ஷெப்பர்ட் அப்படின்னா, நானே நல்ல மெய்ப்பனா இருக்கிறேன். நீங்க எல்லாம் ஆடுகள், எல்லாருமே ஆடுகள். அப்புறமா அந்த மெய்ப்பன் எப்படி ஆடுகளை நடத்துறான், எப்படி உள்ளும் புறமும் அவர்களை கொண்டு போறான், அந்த ஆடுகளை கொண்டு போறான், எப்படி அவர்களை மேய்க்கிறான். அவன் திருட்டு வழியா வர்றதுல, காம்பவுண்ட் எதிரி குச்சி வர்றதுல மெய்ப்பன் இல்லையா, நேரா கேட்டை ஓபன் பண்ணி கேட்டு வழியா போறான். மெய்ப்பன் ஆடுகளை போஷிக்கிறான், அந்த ஆடுகளை பார்த்துக்கிறான், பராமரிக்கிறான். அவருடைய வேலையா அதுதான், ஆடுகளை நேசிக்கிறான். அதான் அவனுடைய வேலையை. இரவும் பகலும் ஆடை பத்தியே அவனுக்கு கவலை. எப்போதும் ஆடை பத்தியே அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கான். எப்படி அதை நடத்தணும், எங்க போய் மேய்க்கணும், எதை அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்துல பேசுறாரு. அது பிறகு பாத்தீங்கன்னா ஆடுகள், மேய்ப்ப ஆடுகளை நேசிக்கிறான், ஆடுகளை பராமரிக்கிறான், அதுகளை போஷிக்கிறான், அதை பாதுகாக்க எல்லாம் பண்றான், அதனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறான். அதுக்கு பலவீனப்பட்டா அதையும் சுமக்கிறான், அதெல்லாம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆடுகளை குறிச்சு சொல்றாரு. ஆடுகள் என்ன பண்ணலாம், அவருடைய சத்தத்தை கேட்கிறதாம். யாருடைய சத்தத்தை? மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிறது ஆடு. அவன் கூப்பிட்ட உடனே ஓடியாருது. மெய்ப்பன் கூப்பிட்ட உடனே ஓடுது. வேற யாருன்னா கூப்பிட்டாக்க போறது இல்லை. எனக்கு அது குரல் நல்லாவே அதுக்கு தெரியுது. அதை பத்தி பேசுறாரு. அதன் பிறகு கீழே அப்படியே வராரு இல்லையா, 10வது வசனத்துல திருடன் அப்படின்றாரு. 9வது வசனம், நானே வாயிலா இருக்கிறேன், நானே வாசலா இருக்கிறேன். By me if any man enter it, he shall be saved. என் மூலமாய் பிரவேசிக்கிறவன், நானே வாசலா இருக்கிறேன் அப்படின்றாரு. இங்க 1வது வசனத்துல இருந்து அப்படியே 7 வாசிக்கிறேன். Then said Jesus unto them again, Verily, verily, I say unto you, I am the door of the sheep. நானே
ஆடுகளுக்கு வாசலா இருக்கிறேன். All that ever came before me are thieves and robbers, but the sheep did not hear them. எனக்கு முன்பாக வந்தவர்கள் எல்லாருமே திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் ஆடுகளை என்ன பண்ணாங்க? அவங்க சிதறடிக்க விட்டாங்க, ஆடுகளை திருடுனாங்க. ஆடு கிட்ட இருந்து ஒரு விதத்துல உண்மையா இருக்கலாம். எனக்கு எப்பவுமே ஒரு மெய்ப்பெண் ஆடு மெய்ப்பெண் தான் பெனிஃபிட் அடையணும் ஆடு கிட்ட இருந்து, இல்லையா? ஒரு மெய்ப்பெண் தான் ஆடு கிட்ட இருந்து பெனிஃபிட் கிடைக்கும். நான் ஆடை வைக்கிறேன், கோழியை வைக்கிறேன், மாடை வளர்க்கிறேன் அப்படின்னாக்கா என்ன காரணம்? எனக்கு லாபம் உண்டாகணும், எனக்கு அது நன்மை வரணும். அப்படி இல்லைன்னாக்கா நான் ஆடு மாடை வளர்த்து எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இல்லையா? அதுதான் உண்மை. ஆனா இயேசு கிறிஸ்து அதை தலைகீழியா மாத்தி அப்படி இல்லை, மெய்ப்பெண் ஆடுகளுக்கு மெய்ப்பெண் தான் ஆதாயமா இருக்கிறார். அப்போ சொல்றாரு, எனக்கு முன்னால வந்த மெய்ப்பெண்கள் மெய்ப்பெறே இல்லை. எனக்கு அவங்க ஆடு கிட்ட இருந்து அடிச்சு எடுத்தாங்க, ஆடு கிட்ட இருந்து கொடுக்குறாங்க, அது கிட்ட இருந்து கேட்கிறாங்க, அது கிட்ட இருந்து வாங்குறாங்க. அது சரியான இடத்துல அந்த ஆடுகளை கவனிக்காம விட்டாங்க அப்படின்னு. இது யாரை குறிக்குது பாத்தீங்கன்னா? ஆவிக்குரிய லீடர்ஸ், ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் குறிக்குது. நிறைய நேரத்தில் பாஸ்டர்ஸ் குறிக்குது. மெய்ப்பர்னாக்கா பாஸ்டர் தான் மெய்ப்பர். பாஸ்டரா இருக்கிறவங்க எல்லாம் மெய்ப்பர்களா இருக்கிறாங்க. அப்ப எப்படி அவங்க மேய்க்கிறாங்க? இயேசு சொல்ற, எனக்கு முன்னால வந்தவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க. எசேக்கியேல்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த மெய்ப்பர்களை குறித்து சொல்லப்படும், எப்படியெல்லாம் அவங்க மேய்த்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆடை அடிச்சு அத ஒரு வழி பண்ணி சின்ன பின்னமாக்கி சோர்வடைய செய்து எப்படி செய்தாங்க? எப்படின்னாக்கா அவர்கள் போதிக்கிற வார்த்தைகள், அவர்கள் கொடுக்கிற வசனங்கள், அவங்க கொடுக்கிற வழிமுறைகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா தேவன் கிட்ட போகக்கூடிய ஒரு வழி அவர்கள் கொடுக்கவில்லை. மாறாக அவர்கள் தேவனை விட்டு விலகி போகிற அளவுக்கு அவன் நடத்தினான். சத்தியத்தை உழைச்சி போட்டார்கள், சத்தியத்தை சத்தியமாய் அவர்கள் சொல்லவில்லை. ஆடுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் இவர்களே என்ன பண்ணாங்க? அனுபவித்தார்கள், இவர்களே அதை எடுத்துக்கொண்டாங்க. அதுதான் இயேசு சொல்றார், நான் வந்திருக்கிறேன், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக வந்திருக்கிறேன். இனி போதும், என் ஜனங்கள் வார்த்தை இல்லாம, என் ஜனங்கள் பட்ட பாடுகள் அந்த ஞானத்திலும் அறிவிலும் நடக்கப்படாத நாட்கள் போதும். இனிமே நானே இறங்கி வரேன், நானே வந்துட்டேன். நான் அந்த ஆடுகளை எப்படி நடத்தணும்ன்ற ஒரு வழியை நான் காண்பிக்கிறேன். அந்த ஆடுகளுக்கு என்ன செய்யணும், அந்த ஆடுகள் என்ன உரிமையை பெற்றிருக்கிறது என்பதை நானே அதை சொல்ல வந்துட்டேன், நானே அதை கொடுக்க வந்துட்டேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அவரே இறங்கி வந்துட்டார். அவர் இறங்கி அவர் போன பிறகு கூட இன்னும் நிறைய பாஸ்டர்கள், இன்னும் நிறைய மேய்ப்பர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னும் வேற விதத்துல மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு சுதந்திரமாக்கப்பட்ட இந்த ஆடுகள் திரும்பி அடிமைத்தனத்திலே போய் இன்னும் அடிமையிலே என்னவா இருக்கிறாங்க? நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் அநேக நேரத்தில் மேய்ப்பர்களான இருக்கிறாங்க. காரணம் யாரு? நிறைய நேரத்தில் மேய்ப்பர்களான இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆடு இல்ல ஒரு மந்தை அது நல்லா செழித்து பெருகி நிறைய பலன் பெற்றிருக்கணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் மெய்ப்பெண் தான். மெய்ப்பெண் சரியான போஷாக்கு கொடுக்கலனாக்கா ஆடுகள் என்ன வரும்? எப்படி இருக்கும்? ஆடு மெலிசா செத்து போற மாதிரி. சில நேரத்தில் பார்க்கணும் இல்லையா? சில பேர் மாட்டு வளர்க்குவாங்க, மாட்டு வண்டி ஓட்டுறாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கற்றுக்குவாங்க. ஒரு சிலர் நல்லா மாட்டை கவனிப்பாங்க, ஒரு சிலர் அதை கவனிக்கவே மாட்டாங்க. ஏன்னாக்கா இவங்க பாடுக்காக அதை வச்சுட்டு இருப்பாங்க. அதை இதை தூக்கிட்டு வர்றதுக்கும் அதை இதை ஓட்டிட்டு வர்றதுக்கும். நான் நினைக்கிறேன் வில்லேஜுகள்ல பார்க்கும்போது மாடுகள் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னாக்கா அவங்களுக்கு வாழ்க்கையே அதுதான். இங்க பட்டணத்துல நீங்க பாருங்க, மாட்டு வண்டிகளை பாருங்க, இல்ல குதிரை வண்டிகளை பாருங்க, அந்த மானம் அந்த குதிரையும் இருக்கிற நிலைமையை பார்த்தாக்கா ஓனர் எஜமானன் சாப்பாடு போடுறானா இல்லையானே தெரியாது.
எனக்கு அந்த மாதிரி ஓடா தேஞ்சிருக்கு. ஒண்ணுமே இல்லாம எலும்பும் தோலுமா இருக்கிறத நான் நிறைய பார்ப்பேன். பரதாம இருக்கும். அதுலயும் பெரிய சுமைய அதுக்கு மேல வச்சு அது இழுக்க முடியாம இழுத்துட்டு போய் அந்த மனுஷன் அப்படி அவருக்கு கொடுக்கலாம் போல இருக்கு. அந்த மிருகத்துக்கு அவங்க பண்ற அந்த அட்டகாசத்தை கொடுமையை பார்க்கும்போது அப்படி இருக்கும். என்னன்னாக்கா அவன் வயது தான் பார்க்கலாம். மான் இழுத்து இந்த லோடெல்லாம் அங்க போய் இருக்குனாக்கா பணம் வந்தாக்கா அந்த பணத்தை இவன் தான் அனுபவிக்கிறான் ஒழிய அந்த மாட்டுக்கு ஏதாவது கொடுக்கலாம், இல்ல இந்த ஆடுகளுக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆட்டுல இருந்து எப்படி நான் பாலை எடுப்பேன், எப்படி அது அதனுடைய என்ன சொல்றது அதை எப்படி நான் எடுத்து விற்பேன், எத்தனை ஆட்டை நான் கொள்றதுக்கு வெட்டுறதுக்கு நான் அதை கொடுப்பேன், எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க நிச்சயமா அந்த ஆட்டை என்ன பண்ண மாட்டான், சரியா கவனிக்க மாட்டான். ஏமே ஆனா சில மேய்ப்பர்கள் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆட்டை வந்து தன்னுடைய உயிரை போலவே அவர்களும் என்ன பண்றாங்க, பேசிக்கிறாங்க. ஏமே நீதிமொழியில சொல்றாரு, நீதிமான்கள் மிருகத்திற்கும் இரக்கம் காட்டுவாங்க. நீதிமான்கள் என்ன பண்றாங்க, மிருகத்திற்கும் இரக்கம் காண்பிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஏமே அப்ப இயேசு சொல்றாரு, எனக்கு முன்னால வந்தவங்க, நான் வழியா இருக்கிறேன், நான் வாசலா இருக்கிறேன், அதுக்கு முன்னால வந்தவங்க எல்லாம் திருடர்கள். சொல்றாரு, Verily, verily, I say unto you, I am the door of the sheep. நானே வாசலா இருக்கிறேன். உண்மையாகவே மெய்யாகவே என்றார். உண்மையா நான் சொல்றேன், நானே வாசலா இருக்கிறேன் ஆடுகளுக்கு அப்படின்னு. எனக்கு முன்னால வந்தவங்க எல்லாம் திருடர்கள். I am the door. By me, if any man enter. நீங்க மனுஷன் அப்படின்னு வந்தார். இப்ப ஆடுகள் யாரு? மனுஷர்களை புரிகிறார் இயேசு. நிச்சயமா ஆட்டை சொல்லுங்க. மனுஷனை தான், மனுஷனையும் அவரையும் வந்து என்னவா பண்றாருனாக்கா, என்னவா ஒப்பிடுறாருனாக்கா, அவர் வந்து மேய்ப்பனா இருக்கிறாரு, மனுஷர்கள் எல்லாருமே ஆடுகளை போல இருக்கிறார்கள் அப்படின்னு. மத்திய 9ஆம் அதிகாரத்தில் 38-36 இருந்து நீங்க வாசிக்கும் போது திரளான ஜனக்கூட்டத்தை அவர் பார்க்கிறாரு. இயேசு இந்த பூமியில வந்த பொழுது அவர் நடந்து வீதியில நடந்து போகும்போது திரளான ஜனக்கூட்டத்தை பார்த்த பொழுது அவர் மனதுருகினார் அப்படின்னு சொல்லப்படுது. He had compassion. மனதுருகினார். ஏன் மனதுருகினார் அப்படின்னா, அவர் பார்க்கிறார் ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தொய்ந்து போனவர்களாக, மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல சிதறடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர் பார்க்கிறார். அப்ப மனுஷனை பார்க்கும்போது அவர் வேற விதத்துல அவர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? அவர்கள் தொய்ந்து போனவர்களாய் அப்படியே அவர்களை வந்து பயன்படுத்தி அப்படியே ஒரு பக்கம் வீசாட்டின, அப்படியே அவங்க ஒரு பக்கம் கடைசிட்டாங்க எப்படி இருப்பாங்க, யூஸ் பண்ணி ஒரு இடத்துல ஒரு மூலையில போட்டுட்டாங்க எப்படி இருப்பாங்க, அப்படி இருக்கிறாங்க. சில பேருக்கு தலைவர்களே இல்லை, சில பேர்களுக்கு லீடரே இல்லை. அவங்க பாட்டுல அவங்க அங்கேயும் அலமோதி கொண்டு எங்க போவேன் என்ன செய்வேன் உடனே தெரியாம இருக்கிறாங்க. அப்படிதான் ஜனங்களை பார்க்கிறாரு. இன்னைக்கு தெருவில் நம்ம போனாக்கா அப்படிதான் ஜனங்க இருக்கிறாங்க. எல்லாரும் போறாங்க, எல்லாருக்கும் ஒரு வழி இருக்கு, ஒரு இடம் இருக்கு, ஒரு வீடு இருக்கு, நினைச்சிட்டு எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தோற்றத்துல நம்ம பார்த்தோம்னாக்கா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அவர்களுடைய ஆன்மாவை பாருங்க, அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாருங்க. அவர்களுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டு இருக்கு, எங்க போயிட்டு இருக்கு, அவருடைய வாழ்க்கைக்கு யார் உத்தரவாதம், அவருடைய ரட்சிப்புக்கு யார் உத்தரவாதம்? அவங்க எல்லாரையுமே தேவன் தான் உண்டாக்கி இருக்கிறாரு. அவங்க எல்லாருக்குமே தேவன் ரட்சிப்பை வைத்திருக்கிறார் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு இல்லையா? எல்லாருக்கும் தான் வைத்திருக்கிறார். எல்லாரையும் தான் அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்திலையும் உண்டாக்கி இருக்கிறார். ஏதே